உலகெங்கிலும் உள்ள நேயர்களுக்கு வணக்கம். எந்த காலகட்டத்தில் எவ்வளவு செக்ஸ் வச்சுக்கிறது ஆரோக்கியம்? இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் எழுதுறது வழக்கம். நமக்கு ஒரு பொது புத்தியில் எப்படி தோணும் அப்படின்னா, இளம் பிள்ளைகள், இளைஞர்கள் கல்யாணம் ஆன புதுல அவங்க தான் செக்ஸை நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். வயசாகும்போது செக்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்ற ஒரு உணர்வும் இருக்கும். அது நல்லது இல்லைன்னு கூட நிறைய நம்பிக்கைகள் இருக்கு பல பேர்கிட்ட. ஆனால் செக்ஸ் வயதானவர்களுக்கும் உரியது தான். கருத்தரிக்கிற காலம் தவறிய மெனோபாஸ் முடிஞ்ச பிறகும் அவங்க செக்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கலாம். உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த நெருக்கத்தை கொடுக்கக்கூடியது. அது உலகத்தில் ரொம்ப நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு செக்ஸ் தான். அப்போது கல்யாணம் ஆன புதுசில் இயல்பாக அந்த செக்ஸ் நிறைய வந்துடும். டெய்லி 3 முறை 4 முறை 5 முறை கூட நேரம் கிடைச்சா நிறைய செக்ஸ் பண்ணுவாங்க. ஒரே நாளில் பல முறை பண்ணுவாங்க கல்யாணம் ஆன புதுசில். நாட்கள் ஆக ஆக ஒரு குழந்தை கர்ப்பமாவாங்க, குழந்தை பிறக்கும், குழந்தை நிறைய நேரத்தை ஆக்குப்பை பண்ணிக்கும், அவங்களுக்கு நடுவில் படுத்துக்கும். குழந்தைக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்க்கறது, இன்னொரு குழந்தை, இப்படி நிறைய விஷயங்கள், ஆஃபீஸில் ப்ரொமோஷன், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் டைவர்ஷன் வரும்போது இந்த செக்ஸ் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படும். வேறு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரே ரூமாக இருக்கும், இல்லை சென்னை மாதிரி இடங்களில் ஒரு ரூமில் ஏசி வச்சுருப்பாங்க. இந்த வெயில் காலத்தில் எல்லாரும் அந்த ரூமில் படுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அல்லது 2 ரூம் இருந்தால் 2 பேர் கல்யாணம் ஆகி அங்கே தங்கிட்டு இருப்பாங்க. பெற்றோர்கள் இருப்பாங்க, ஆனால் ஹாலில் படுத்துக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு தனிமை இருக்காது. இப்படி நிறைய ஏராளமான காரணங்கள் இருக்குது. நிறைய வேலை பளு, ஒருத்தருக்கு பகலில் வேலை, ஒருத்தருக்கு நைட்டு வேலை, இந்த மாதிரிலாம் இருக்குது. டிங்ஸ் அண்ட் டின்ஸ், இந்த வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. டிங்ஸ்னா டபுள் இன்கம் நோ செக்ஸ். 2 பேரும் வேலைக்கு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு தாம்பத்திய ஒரு நேரம் இருக்காது. டபுள் இன்கம் நோ செக்ஸ். டின்ஸ்ன்றது டபுள் இன்கம் நோ கிட்ஸ். 2 பேரும் பிஸியாக இருப்பாங்க, அப்புறம் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் வரட்டும், ஒரு இது பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், தள்ளி போட்டு ஒரு கட்டத்தில் குழந்தை இருக்காது. இந்த டின்ஸ் அண்ட் டிங்ஸ் இப்போது ஐடி ஃபீல்டெல்லாம் நிறைய 2 பேரும் வேலைக்கு போய் அப்படி ரொம்ப எக்ஸ்பாண்ட் ஆன பிறகு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரி, அப்போ எப்போ செக்ஸ் எவ்வளவு பண்ணுறது நல்லது? கல்யாணம் ஆன புதுசில் இயல்பாகவே செக்ஸு ஆர்வம் இருக்கும், பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயதாக அந்த ஆர்வம் குறையும். அந்த ஆர்வம் குறையாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய முயற்சி இருக்கணும். தானாகவே அது சஸ்டெயின் ஆகுமான்னு ஆகாது. ஏன்னா பை டிஃபால்ட் மிருகங்கள், நம்ம மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மிருகங்களுக்கும் பினைலெத்திலமைன் PEA என்ற அந்த ஹார்மோன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். செக்ஸ் ஆர்வமும் குறையும். இது எல்லா மிருகங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. அப்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் சண்டை போடாமல், கோவப்படாமல், பொறுமையாக, ஒருத்தர் விரும்பினா கூட இன்டிமேட்டாக இன்னொருத்தரும் செக்ஸில் ஈடுபடுறது, அதுக்கான நேரம் ஒதுக்கி அவங்க செயல்படுறது, இதெல்லாம் அவங்கள நெருக்கமாக வச்சுக்கும். அதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்க, ரொம்ப சண்டை போட்டுக்காமல் இணக்கமாக இருந்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் 2 பேரும் வாகரத்து போன்ற பிரிதலுக்கான வாய்ப்புகள் வெகுவாக குறையும். நம்பர் 1. நீங்கள் இணைந்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு அது பாதுகாப்பு. ஒரு ஒன்றாக இருக்கிற பேரண்ட் 2 பேரும் சேர்ந்து குழந்தையை வளர்க்கும் போது குழந்தைகள் பெரிய உயரத்துக்கு போக முடியும். இது ஆரம்ப கட்டத்தில் மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இணை பிரியாமல் இருக்கலாம், உயிர் உள்ள வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு வயதுக்கு அப்புறம் டெய்லி செக்ஸ் பண்ணுறதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். ஆனால் நிறைய பேர் அந்த முயற்சியை பண்ணுறதில்ல. 60 வயது 70 வயதுலேயும் நீங்கள் ஒன்றா டெய்லி செக்ஸ் பண்ணிட்டு தூங்குறது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் சாத்தியம். ஆனால் நாம் அந்த முயற்சி எடுக்கிறது இல்லை. அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம மற்ற விஷயங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது அதுக்கு பின்னுக்கு தள்ளப்படும். பல விஷயங்கள்
நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் வயதாக ஆக நிறைய பேர் உடற்பயிற்சியை குறைச்சிருவாங்க. முக்கியமான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், வேலை செய்கிறது, ஆக்டிவிட்டீஸை குறைச்சிருவாங்க. டிவி முன்னால் உட்காந்து ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்படும், மனநலம் பாதிக்கப்படும். அவங்க வாழ்க்கை அவங்களே கெடுத்த மாதிரி ஆயிரும். இது அது தெரியாது, சைலண்ட் கில்லராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் உறவு ரெகுலராக வச்சுக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த நெருக்கம், இன்டிமசின்றது குறைந்து போய் சண்டைகள் அதிகமாகிடும். சண்டைகள் அதிகமாக தெரியும். சண்டை போடுறீங்க, அன்னைக்கு நைட்டு செக்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா அந்த சண்டைகள் பெரிய அளவுக்கு பாதிக்காது உங்களை. அடுத்த நாள் இணக்கமாக இருப்பீங்க, மறுபடியும் இன்னொரு சண்டை போட்டுக்கலாம், இன்னொரு முறை செக்ஸ் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு இல்லாமல் நீங்கள் சண்டையை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சண்டைகள் பெரிதாகி கொண்டே இருக்கும். கோபம் வன்மமாக மனசில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வயதான பிறகு கூட பிரிகிறது நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகளையும் சொல்லியிருப்போம். எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். தனியாக அந்த நெஸ்ட்ன்றது கூடு, காலியான கூடு. குழந்தைகள் 2 பேரும் கல்யாணம் ஆகி போயிடுறாங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் இந்த பருவம் அந்த பருவம் இல்லை, நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். இதில் என்ன லாபம் இருக்குது? ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நம்பர் 1, நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பை மிக மிக வெகுவாக குறைக்க முடியும். இது சமீபத்தில் வந்து ஆய்வுகள் இருக்குது, நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 1350 பேரை வச்சு மிகப்பெரிய ஆய்வு பண்ணியிருக்காங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் கிட்டத்தட்ட வெகுவாக குறைகிறது. யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் யூராலஜியில் இது வந்திருக்கு இந்த படிப்பு, இந்த ஆய்வு. அடுத்து வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது குறையுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செக்ஸ் ரெகுலராக வைக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு குறையும். பல்வேறு ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் அதிகமாகுது. செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ். இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்குது. நம்ம மூடு நல்லா இருக்கும். உடலில் வலிகள் வந்து குறைஞ்சி போயிடும். தற்கொலை எண்ணங்கள் குறையும். இப்போ சமயத்தில் ஒரு விஐபி தற்கொலை பண்ணிக்கிட்டதை பார்த்தோம். அவருக்கு துணை இருந்து செக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த தற்கொலை எண்ணங்கள் குறையும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெகட்டிவான எண்ணங்கள் குறையும், வருத்தப்படுறது குறையும். மன உடல் நலத்திற்கு செக்ஸ் ரொம்ப முக்கியம். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாரத்துக்கு 4 முறை நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு, எல்லா வாரமும் பண்ணிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. 3 முறை அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 60%. வாரத்துக்கு 2 முறை எல்லா வாரங்கள்னா 40. ஒரு முறை அதுக்கு கம்மியாக பண்ணிங்கன்னா 17%. டெய்லி செக்ஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். ஏன் அப்படின்னா விந்து எப்போதும் அந்த கருத்தரிக்கிற இடத்தை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். கருமுட்டை எப்போ வெடித்தாலும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. 2வது, தரம், விந்து அணுக்களுடைய தரம் நன்றாக இருக்கும். 3வது, 2 அல்லது 40% பெண்களுக்கு 2 அல்லது 3 கருமுட்டைகள் ஒரு மாதத்தில் வரலாம். 2வது கருமுட்டை 20ஆம் தேதி, 3வது கருமுட்டை 25ஆம் தேதி கூட வரலாம். அந்த கருமுட்டைகள் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல்ல நிறுத்திடுறீங்க, ஃபெர்டைல் பீரியடு, ஓவிலேஷன் டேன்னு பார்த்து 15ஆம் தேதி நிறுத்திட்டீங்கன்னா அந்த கருமுட்டைகள் கருத்தரிக்காது. 2வது, கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபெர்டைல் பீரியடு, ஓவிலேஷன் டேன்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா பதட்டமாகி விரைப்புத்தன்மை வராது. திஸ் இஸ் த நைட் சிண்ட்ரோம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த நாட்களில் விரைப்புத்தன்மை வராமல் பிரச்சனை வரலாம் பின்னால். அதனால் செக்ஸ் வந்து ரெகுலராக பண்ணுங்க. செக்ஸுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்லை, எண்ட் டேட்டு கிடையாது. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. அது நல்லது. இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. கேன்சரை குறைக்கிறதுக்கு என்ன வழி? செக்ஸ் பண்ணுறது எளிமையான இனிமையான வழி. நம்ம ஏன் அதை விடுவான? ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். பெண்களுடைய புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோயெல்லாம் குறைகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு, நல்லிப்பேரஸுக்கு இந்த வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 2 குழந்தை பெற்றவங்க இல்லை குழந்தை நிறைய பெற்ற பெண்களுக்கு இந்த வாய்ப்பு மிக மிக குறைவு. தாம்பத்திய உறவு வந்து உங்கள் 2 பேருடைய ஹார்ட் அட்டாக் எண்ணிக்கையும் குறைக்கிறது. அதனால் வாழ்நாள் முழுவதும் செக்ஸில் ஈடுபடுங்க.
ஒரு இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் மாதத்திற்கு 21 முறை, வாரத்திற்கு 5 முறைக்கு மேலே நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றது ரொம்ப குறைகிறது. ஏதாவது ஒரு வகையில் சுய இன்பம் பண்ணுறது, தூக்கத்தில் விந்து வர்றது, செக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் சேர்த்து மாதத்தில் 21 முறை அப்படின்னு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விஞ்ஞான ஆய்வுகள் தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நம்பிக்கையில் முன்னிறுத்துகிறோம், ஆனால் விஞ்ஞான ஆய்வுகள் முக்கியம். வயதாகும் போது ஏன் குறைகிறது அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று பார்ட்னர் கிடைக்காம போயிடலாம். ரெண்டாவது, செக்ஸ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுமோ, விருப்பத்தன்மை வராமல் போயிடுமோ அப்படின்னு ஆண்களுக்கு பயம். அதனால் மனைவி இருந்தாலும் செக்ஸில் நெருங்க மாட்டாங்க. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இல்லை எம்பராசிங்காக இருக்கும், யாராவது பார்த்துட்டா அசிங்கமாக இருக்குமே, நம்ம ஒரு ரூம்குள்ளே இருக்கிறோம், யாராவது கதவை தட்டி 2 பேர் உள்ளேருந்து வரோம், அவமானமாக இருக்குமே, இவங்கெல்லாம் வயசாக இந்த வயசு 70 வயசாச்சு, இந்த வயசில் போய் இதை பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. கணவன் மனைவியாக இருக்கும்போது அவங்க தனியான இனிமையான நேரங்கள் அவங்களுக்கு இருக்கும், தனியான நேரம் இருக்குன்றது குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு குழந்தைகளும் அதை பார்த்து வளரணும். அப்போ அவங்களுக்கும் வளரும்போது தனக்கு தனியான நேரம் இருக்கும், அவங்க இன்டிமேட்டாக இருப்பாங்க அப்படின்றது குழந்தைகளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவர்களும் அப்படி இருக்கிறத தயங்கக்கூடாது. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம் கதவை திறந்து வச்சுட்டு தான் படுப்பாங்க எல்லாரும். அது யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? கணவன் மனைவி இன்டிமேட்டாக இருப்பது இயல்பான ஒரு விஷயம். அதில் தப்பு ரைட்டுன்னெலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நெருக்கமாக நிறைய செக்ஸ் வச்சுக்கோங்க. ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 6000 முறை ஒரு ஆண் வாழ்நாளில் விந்து வெளியேற்றுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 4000 முறை தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்க, ஒரு 2000 முறை சுய இன்பம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆய்வுகள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் நெருக்கமாக செக்ஸ் வச்சுக்கலாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக வச்சுக்கலாம், வாழ்நாள் முழுவதும் வச்சுக்கலாம், வயதான பிறகும் வச்சுக்கலாம். அதுக்கு எல்லை எதுவும் இல்லை.